2026ல் நாங்க வெற்றி பெற்றுட்டோம். அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு, அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார். நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்லுகின்றேன், நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை, எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். கடைசி உடன்பிறப்புக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூடத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு. அதனாலதான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கி அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பார்க்காங்க. இப்படிப்பட்ட பாஜகவை நம்பித்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றார். முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றதா முக்கியம். யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும், அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம். உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும். இன்னும் 3 மாதம் இருக்கு தேர்தலுக்கு. 3 மாதத்தில் பல்வேறு மாற்றங்கள் வரும். ஆனால் கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் 4 இருக்கிறது, பிற கட்சிகள் வரலாம், வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. இல்லை, இதுவரையில் எந்த கட்சியிலும் பேச்சுவார்த்தை இதுவரையிலும் நடத்தவில்லை. ஆனால் நிச்சயமாக நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி பெறும். கடந்த முறை விட இந்த முறை 60 தொகுதிகளுக்கு மேல பாஜக தகவல் இருக்கு. 3 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்குன்னும் போது கண்டிப்பா எல்லா கட்சியும் பார்த்தா சீட்டு அதிகம் தான் கேட்பாங்க. அதில் என்ன மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா யாருடைய பலம் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசினாங்கல்ல. அண்மையில கூட என்ன பேசினார் அவரு, பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபணிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம், உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம். 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாரத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதோ உத்தவர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தங்களுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள். பதற்றத்தை உண்டாக்குற அரசியலை வச்சு எலெக்ஷன்ல சந்திக்காம வருவாங்க. இவங்க கிட்ட கை கட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை தமிழுடைய சுயமரியாதை அட வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு. 2026 தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னும் 50 ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா, இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா? ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி 2.0. வணக்கம், இது கேள்வி களம். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் என்பது நாளுக்கு நாள் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு தேர்தல் பொறுப்புகளை கவனிப்பதற்காக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாண்டா என்பவர் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள். அவர் மாற்றப்பட்டு
பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். காங்கிரஸ் குழுவை அமைத்து விட்டது. கட்சிகள் தங்கள் பலங்களை களத்தில் காட்டக்கூடிய நடவடிக்கைகளில் முனைப்பாக இறங்கியிருக்கிறார்கள். சங்கி படையையே அழைத்து வந்தாலும் உங்களை வீழ்த்தி காட்டுவோம் என்று முதலமைச்சர் நேற்று சூளுரைத்திருக்கிறார். ஒரு முக்கியமான அம்சம் இதில் பேசு பொருளாக இருக்கிறது. ஒன்று, திமுக இதை ஒரு கொள்கை ரீதியான யுத்தமாக 2026 தேர்தலை அணுக பார்க்கிறதா? திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் இந்துத்துவ சித்தாந்தத்துக்கும் இடையேயான போர் என்று இந்த தேர்தலை அவர்கள் முன்னிறுத்துகிறார்களா என்பது ஒன்று. நடப்பது சட்டமன்ற தேர்தல். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இந்த தேர்தலில் பிஜேபி என்பது அதை மையப்படுத்தி ஏன் பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் கேட்டிருந்தார். அவர் அதிமுக வெர்சஸ் திமுக என்று களத்தை மாற்றி காட்ட வேண்டும், முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. யாருக்கு என்ன வியூகம் என்று பேச போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டான்டின் ரவீந்திரன் அவர்கள், அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முன்னாள் எம்எல்ஏ திரு பாபு முருகவேல் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி அவர்கள், இவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு ஆலூர் ஷானவாஸ் எம்எல்ஏ அவர்கள் இணைய இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். குபேந்திரன், பீகாரை போல பிடிப்போம் அப்படின்னு பேசுறதுக்கான பதிலடியும், உங்களை ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதையும், புதிய ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பரிச்சயமான பியூஷ் கோயலை பிஜேபி அனுப்புறதையும் எப்படி பார்க்க? பீகாரில் ஜெயித்த பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியும் ஒரு தெம்பும் வந்திருக்கிறது. காரணம், அங்கு அவர்கள் செயல்படுத்திய மத அரசியல், ஜாதி அரசியல், மொழி அரசியல், அது அப்படியே மூணு இங்கே இருக்கும். கண்டிப்பாக மத அரசியல் நம்ம பார்த்துட்டோம் திருப்பரங்குன்றத்தில். அதுக்கப்புறம் ஜாதி அரசியல் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் எப்பயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்த அந்த முத்தரையருடைய ஸ்டாம்ப் ரிலீஸை, பெரும்பிடுகு முத்தரையருடைய ஸ்டாம்ப் ரிலீஸை திடீர்னு இப்போ நடத்துகிறாங்க. சமீபத்தில் ஒரு 2-3 நாட்கள் நினைக்கிறேன். அதாவது அந்த பெயர் கூட வந்து டக்குன்னு மனதில் பதியாத ஒரு விஷயத்தை கவர்னர் முன்னெடுக்கிறார். பரதவர்ம பாண்டியவதின் பிறந்த நாளில் தேசம் அவருக்கு மரியாதை செலுத்துகிறது. ஒரு சுதந்திர போராட்ட வீரர், வீரபாண்டிய கட்டமோடு சேர்ந்து பாடுபட்டு வருகிறார். உண்மையிலே வரலாற்றை நானும் படித்திருப்பேன், நீங்களும் படித்திருப்பீர்கள், அண்ணன் கான்ஸ்டன்ட் படித்திருப்பார், அண்ணன் பாபு முருகல் படித்திருப்பார். இப்படிப்பட்ட ஒருவரை நம்ம கண்டிப்பாக அந்த மீனவ சமுதாயத்தில் ஒரு வீரர் இருந்திருப்பார், நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அப்படிலாம் தேடி பிடித்து அவர்களுக்கு விழா எடுக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிற அது இந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி எங்கெல்லாம் எந்தெந்த சமுதாயத்தில் இருக்கிற ஜாதி தலைவர்கள்லாம் முன்னிறுத்தி ஜாதி அரசியலை கையில் எடுப்பதற்கு தயாராக இருக்குது. மத அரசியல், அடுத்து ஜாதி அரசியல், மூன்றாவது மொழி அரசியல். இன்னும் நீங்கள் ஒரு 90 நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியா முழுதும் தேசிய மொழி தமிழ். அந்த அளவுக்கு தமிழை பற்றி புகழாரம் சூட்டுவார்கள், பேசுவார்கள். எங்கே பார்த்தாலும் தமிழ் எதிரொலிக்கும். தமிழ்நாட்டிலிருந்து எந்த கோரிக்கை வைத்தாலும் நிறைவேற்றுவதற்கு ஓடி வருவார்கள் அமைச்சர்கள். தினந்தோறும் அமைச்சர்கள் வருவாங்க. பியூஷ் கோயல் வந்துட்டார்ல, ஏற்கனவே 2021 அவரை கொண்டு வர்றதோட லாஜிக் என்ன? அதாவது நம்ம ரெயின் ட்ரீ ஹோட்டல் சென்ட் மேரிஸ் ரோட்டில் எதிர்க்க ஒரு பெரிய தொழிலதிபருடைய பங்களா ஞாபகம் இருக்கும் உனக்கு. விடிய பேச்சுவார்த்தை எல்லா கட்சியும் ஒருங்கிணைத்து, அதிமுக ரொம்ப ஜெல்லானவர் அவர். அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருடனும் ரொம்ப நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொண்டிருப்பவர் பியூஷ் கோயல். தேமுதிக உள்ளே கொண்டு வந்தார், பல கட்சிகள் உள்ளே கொண்டு வந்தார். ரெண்டாவது, அவருடைய மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பொருளாதார செல்வாக்கு, பணம் இறங்கும். ஸோ பாஜகவுடைய வியூகம் என்னன்னு கேட்குறீங்களா? எல்லா வியூகமும் உள்ள இருக்கும். சாமதான தண்ட பேதம் எல்லாத்தையும் முறியடிக்கிற அளவுக்கு உள்ளே வந்து இறங்கி அடிப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து திமுக தயாராக இருக்கா? கூட்டணி பலம் மட்டுமே போதும், நலத்திட்ட மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்கள் உள்ளே வந்து என்ன வியூகம்? இன்னைக்கு நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு, கூட்டணியில் சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறாரு. என்ன மாற்றம் ஏற்படுறது நமக்கு தெரியல. அப்படி என்ன புதிய கட்சிகள் உள்ளே வரப்போகுதுன்னு நமக்கு புரியல. டிடிவி டோனில் மாற்றம் இருக்குது, ஓபிஎஸோட டோனில் மாற்றம் வருது. அவருக்கு வந்து உரிமை குழு, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை வந்து கழகம்னு மாற்றிருக்கிறாரு. ஆமாம், அதெல்லாம் நடக்கும். நான் சொன்னேன், பியூஷ் கோயல் தானே தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்தது போல் இப்போ இந்த முறை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தேமுதிகவையும் புதிய தமிழத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி டீல் வைக்கலாம். அடுத்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே பிரிந்து போனவர்கள் டிடிவி ஓபிஎஸை உள்ளே கொண்டு வாங்க. இவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல, அவங்களுக்கு தனியாக ஒரு பொங்கல் வச்சு புதிய பொங்கலை வந்து கிண்டி பரிமாறி கொடுங்கள், சாப்பிட்டு விட்டு எங்கள் கூட இருக்கட்டும். கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைய போகிறது. அதற்கான முதல் பலியாடு தான் ஜி.கே. மணி இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக பேட்டி அளிப்பார் அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் கையெழுத்து போட்ட ப்ரெஸ் நோட் எல்லாருக்கும் வருது. அவர் இன்னைக்கு ப்ரெஸ்ஸை பார்த்தாரு, நான் வேணா வெளியே போகிறேன், அப்பா மைனை சேர்ந்துக்கிட்டுங்கிறாரு.
அப்போ ஏதோ ஒரு காமன் கன்சர்ன் வந்து உருவாக்குவதில் பாஜக தெளிவோடு திட்டமாக செயல்படுகிறது. ஓகே, அந்த திட்டத்தின்படி திமுக எப்படி அதை சமாளிக்க போகிறது? ஏன்னா வெறும் கூட்டணி பலப்படுத்துதல் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக திமுக இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி மற்றும் பல்வேறு விஷயங்களை எப்படி கையாள போகிறது? சரி, புதிய வியூகங்களை கையில் எடுக்க போகிறாங்க. சிறிய சிறிய ஜாதிகள் அதை நோக்கியும் ஒவ்வொரு ஜாதியையும் நோக்கி போக போகிறாங்க. அணியை பலப்படுத்துவதற்கான முயற்சியில் பிஜேபி இறங்குதுன்றீங்க. திரு கான்ஸ்டன்டைன் அவருடைய கோணத்தை கேட்கலாம். நீங்கள் எந்த படை வந்தாலும், சங்கி படையே அழைச்சிட்டு வந்தாலும் நாங்கள் வந்து முறியடிப்போம்னு நேற்று முதலமைச்சர் சூளுரைக்கிறார். இன்று வியூகம் மாறுது. என்டிஏ பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் தீவிரமாக பிஜேபி இறங்குகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அந்த படையை வெல்வோம் என்பதை விட இன்றைக்கு 2026 தமிழ்நாட்டு மக்கள் முன் இருக்கக்கூடிய கேள்வி இது. இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை நாம் முன்னகர்த்தி செல்வதற்கு, ஒரு 50 ஆண்டு காலம் முன்னகர்த்தி செல்வதற்கான ஒரு அரசியலை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோமா, அல்லது பிற்போக்குவாதிகளிடம் இந்த தமிழ்நாட்டை ஒப்படைத்துவிட்டு தமிழ்நாட்டை பின்னோக்கி நகர இருக்கிறோமா என்கிற இந்த கேள்விக்கு பதில்தான் இந்த தேர்தல். மிக தெளிவான ஒரு இடம் அது. எதனால் அதை சொல்லுகிறார் அப்படி என்றால், கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாடு எங்கிருந்து எங்கு நகர்ந்திருக்கிறது. இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் பொருளாதார அளவில் இன்றைக்கு இந்தியா வளர்ந்திருக்கிறது, தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. அதே போன்று தனிமனித வருமானம் என்று பார்க்கிற போது தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, கல்வியில் வளர்ந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் எதில் பின்தங்கி இருந்ததோ அதையெல்லாம் தூக்கி நிறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முன்னணியில் வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசினுடைய செயல்பாடு என்பதை ஒன்றிய அரசின் அமைச்சகங்கள் சொல்கிறது. ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கிற பாஜக தலைவர்கள் தேர்தல் அரசியலில் அதை மறுத்து பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் அரசு உண்மையைத்தான் பேச முடியும் என்கிற வகையில் நேற்று கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு வளர்ச்சி அரசியல் அல்லது முன்னேற்றம், ப்ரோக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கோணத்தை சொல்றீங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பேசினது வந்து வேற ஒரு கருத்து. அது ஒரு முன்னோக்கி போகிறதா, ஒரு ப்ரோக்ரெசிவான பாலிடிக்ஸுக்கு போகிறதா, அல்லது பின்னோக்கி ஒரு பழமைவாதத்துக்கு போகிறதா, மௌடிகத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய சொல்கிறார். இப்போ அதிமுக ஆட்சி இருந்தாலும் திமுக ஆட்சி இருந்தாலும் ஒரே கொள்கை தானே. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் முன்னேற்றணும், தொழில் வளரணும், நகரங்கள் வளரணும், கட்டமைப்பை உருவாக்கணுன்ற ஒன்றில் கூட குறைய இருக்கலாமே தவிர அந்த வளர்ச்சியின் விகிதம் கூடவோ குறைவோ இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய சிந்தனை அப்படின்ற ஒன்று பிஜேபியை பார்த்து சொல்றீங்க. மிக நல்ல கேள்வி, அருமையான ஒரு ஆழமான கேள்வி குணா. அதிமுக கூட்டணியை பலப்படுத்துவதில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு அக்கறை இருக்கணுமா, அமித்ஷாவுக்கு அக்கறை இருக்கணுமா? இந்த கேள்வி வருது இல்லையா? தாங்கட்சி ஜெயிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்துகிறார் என்றால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அமித்ஷா காய் நகர்த்துகிறார் என்பதை நீங்களும் தெரியும், நமது பத்திரிகை ஊடகங்களும் தெரியும். அமித்ஷா இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் சொன்னதை போல உங்கள் படைபலங்கள் என்று அவர் எதையெல்லாம் குறித்தாரோ அவையெல்லாம் இன்றைக்கு சின்ன அசைவுகளை கண்டிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும். அப்படியானால் இதை ஒருங்கிணைப்பதற்கு அமித்ஷா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன? இதையெல்லாம் இவ்வளவு ஒருங்கிணைப்பு, இவ்வளவு கஷ்டப்படுகிற வேலைகளை எல்லாம் செய்து எடப்பாடி பழனிசாமி கையில் ஆட்சியை கொடுக்கறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுவார். அப்போ எங்க தலைவர் சொல்றாருல்ல, ஒரு ஐடியாலஜிக்கல் வார், அதுல தெரிஞ்சோ தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமி உள்ளே சிக்கி இருக்கிறார். அவரால் இப்பொழுது எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் பார்க்கிறேன். பொதுக்குழுவில் கூட அவர் வந்து தன்னை விட பாஜகவிற்கு முன்னுரிமை கொடுத்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் அதிமுக அப்படி இருந்திருக்கிறதா இதற்கு முன்னால் இருந்த தலைவர்களிடமிருந்து? அப்படியானால் இந்த தேர்தலில் அவர் நயினார் நாகேந்திரன் மிக தெளிவாக பேசியிருப்பதாக ஒரு செய்தி வந்தது. இந்த தேர்தலில் இல்லை என்றால் எப்போதும் இல்லை ராஜா என்று அவர் பேசியிருக்கிறார். நாம் இந்த தேர்தலில் வரவில்லை என்று சொன்னால் நாம் இனிமேல் வர முடியாது. அப்படியானால் அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு பாஜக இங்கு ஒரு பிற்போக்கு அரசியலை நிலைநிறுத்த பார்க்கிறது என்கிற குற்றச்சாட்டு தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. இப்ப முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, இந்த இருவர் முதலமைச்சர் பதவிக்காக முயற்சி பண்ணக்கூடிய தேர்தலாக அதை பார்க்கல. விஜய் களத்துக்கு வந்து அவர் தன்னை மக்கள் விரும்பும் முதலமைச்சர் அவர் முன்னிறுத்தக்கூடிய ஒன்றை ஒரு ஃபேக்டரா நீங்க பார்க்கல. ஏடிஎம்கே உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் ஒரு ஏடிஎம்கேவே அமித்ஷா தான் டிரைவ் பண்ணுவார்,
அவங்க ஆட்சி வரப்போகுது, அவங்க இயக்க போறாங்க, அதிகாரம் அவர்கள்ட்ட போயிடும்னு நீங்க வந்து பேசுறீங்க. அதிகாரத்தை அவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். அதாவது அதிமுகவே பெரும்பாலான இடங்களில் போட்டியிட்டு வந்தாலும் அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, மூன்றாவது ஒரு இயக்கம். எந்த இயக்கமும் நான் பார்த்த வரைக்கும் கடந்த 30 ஆண்டுகள் 96 இருந்து 2026 வரைக்கும் அதிமுக திமுகவிற்கு மாற்றான ஒரு 20% வாக்குகள் இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதில் பெரும்பான்மையான வாக்குகளை 96 இருந்து 2006 வரைக்கும் அண்ணன் வைகோ வைத்திருந்தார். அதன் பிறகு அந்த இடத்திற்கு கேப்டன் வந்தார். அதற்கு பிறகு அந்த இடத்தில் நாம் தமிழர் சீமான் இருக்கார். ஒருவேளை அந்த 10% அல்லது மெஜாரிட்டி என்பது ஒருவேளை நீங்கள் சொல்வதைப் போல இன்னொரு இயக்கத்திற்கு போகலாம். ஆனால் களம் என்பது திமுக அதிமுகவாகத்தான் நிற்க முடியும் இன்றைய சூழலில். எனவே பாஜகவிற்கு தெரியும், திமுகவை எதிர்த்து களமாட வேண்டும் என்றால் நாம் அதிமுகவை தான் பயன்படுத்த வேண்டும். அப்படியானால் கூட்டணியை பலப்படுத்துவதைப் போல அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழ்நாட்டில் அதிகாரத்தை அபகரிப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது. அது ஒரு பிற்போக்கு அரசியல். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் பேசியிருப்பதாக நான் உங்கள் கோணம். அதற்கு முன்பாக அண்ணன் குபேந்திரன் சொன்னதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் மாமன்னர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு தபால் வில்லைகளை வெளியிடுவது வேண்டிய அவசியம் என்ன? ஒவ்வொரு கேள்விகளுக்கு பின்னாலும் ஒரு காரணம் ஒளிந்திருக்கும், ஒவ்வொரு செய்கைகளுக்கு பின்னாலும் ஒரு காரணம் ஒளிந்திருக்கும். அதுதான் பாலிடிக்ஸ். நம்ம அதுக்கு இது ஏன் இப்போ செய்கிறோம், அதை ஏன் அப்போ செய்கிறோம் நம்ம கேட்க முடியாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம் என்று தேர்தல் அறிக்கை சொன்னது. அது அந்த சூழ்நிலைக்கு திமுகவுக்கு தேவைப்பட்டது. தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 17 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நேற்றைய முன்தினம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? ஒரு கேள்வி எழுதுது. அது அரசாங்கம் கொடுக்குது, வாங்கிக்கிறாங்க, அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஏற்கனவே கொடுத்த 1,13 லட்சம் அட்டைதாரர்களுக்கும் 33 மாதங்கள் கழித்து கொடுத்ததுக்கு உண்டான காரணம் என்ன? இதுபோல காரணங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். சூழ்நிலைகள் தான் ஒவ்வொரு விடயத்தையும் முடிவு செய்யுமே தவிர இதற்கு ஏன் இப்போ செஞ்சீங்க அதுக்கு ஏன் அப்போ செஞ்சீங்க நம்ம அந்த காரணங்களை நம்ம கற்பிக்க முடியாது. அதை தாண்டி இதை ஒரு வாதத்துக்கு வச்சா இதை பெண்கள் வாக்கு அப்படின்ற ஒன்றுக்காக திமுக முன்னெடுக்குதுன்னு நீங்கள் குற்றம் சாட்டலாம். அந்த கோணத்தில் பார்த்தா அதை குபேந்திரன் எப்படி சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு ஜாதி கணக்கையும் பிடிச்சி ஒரு சோசியல் இன்ஜினியரிங்ன்ற பேரில் ஜாதிகளை மையப்படுத்தி வாக்க தேடுறாங்க, அதற்கு குறி வைக்கிறாங்க, அதற்கு இதை முயற்சிகள் எல்லாம் பண்ணுறாங்க, ஜாதி சங்க தலைவரெல்லாம் வளைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறார். அவரோட பார்வை அது நியாயமானதாக கூட இருக்கட்டும். நான் அதில் மாற்று கருத்து நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. நான் வெவ்வேறு கொள்கைகளுடைய வெவ்வேறு சித்தாந்தங்களை கொண்ட பல்வேறு மனக்குமுறல்களை கொண்ட இயக்கங்களை கடந்த 10 ஆண்டுகளாக ஒருங்கிணைத்து கொண்டு செல்வதற்குண்டான தேவை என்ன, அவசியம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு? அப்படி இதை பார்க்கிற போது இது சரி என்று சொன்னால் அண்ணன் குபேந்திரன் சொல்லக்கூடிய அந்த செய்கையும் சரியாகத்தான் இருக்க முடியும். இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது அது அவர்களுக்கு வேறு விதமாக பார்க்கிற போது நான் இந்த விதமாக பார்க்கிறேன். ஆச்சா, இந்த ப்ரொஃபஸர் சொன்னதுக்கு அதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் பேசுகிற போது அடிமை கூட்டங்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது துணை முதலமைச்சருக்கு அது நாகரிகமான வார்த்தையாக நான் கருதவில்லை. நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு துணை முதலமைச்சர் அதை பேசக்கூடாது, எங்களை போன்றவர்கள் பேசலாம். அப்படி அவர் பேசுறதுக்கு நான் கவுண்டர் பண்ணும்போது கொத்தடிமைகளை பேசினா நீங்க கோச்சிக்க மாட்டீங்க. துணை முதலமைச்சர் பேசுறதுனால நீங்க அப்படி இல்ல, அது நாகரிகமா இருக்காது. இல்ல, அந்த பதவிக்கு உண்டான பேச்சு தான் நம்ம இருக்கணும். தமிழகத்தை பொறுத்தவரையிலே சிறந்த பேச்சாளர்களை விரும்பக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, சிறந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அப்போ துணை முதலமைச்சர் அதே போல பேசியிருக்கூடாது. அப்போ அவர் பேசுகிற போது கொத்தடிமைகளை தொடர்ந்து நீங்கள் கூட்டமையில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் பேசினா அதுவும் நியாயமாக இருக்காது. அப்படி நானும் பேசிடக்கூடாது. பேசினா இது போன்ற எதிர்வினைகள் வந்துவிடும் என்பதற்காக சொன்னேன். அதை தாண்டி கன்சல்டன்ட் கேட்ட ஒரு ஸ்பெசிபிக் அவர் என்ன சொல்றாரு, அதிமுக கூட்டணியை பலப்படுத்துவதற்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களை விடவும் அமித்ஷா அதிக ஆர்வம் காட்டுறாரு. இல்ல, அதுதான் திரும்பவும் நான் ஒரு பழமொழி சொல்றேன். ஆடு நினைக்கிறது என்று ஓநாய் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இதுல மாற்றி சொல்றேன். அப்படி நான் சொல்ல விரும்பல. ஆடு நினைக்கிறது ஓநாய்கள் அழக்கூடாதுன்னு சொல்றேன் நான். காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருதூர் அரசியல் தான் தொடர்ந்து 60 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக வர்சஸ் திமுக. இப்போ புதுசா யாரோ வராங்க, நாங்க எங்களுக்கு அவங்க தான் எதிரின்னு அவங்க பிரகடனப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல் களமாகத்தான் அது இருக்க முடியும். அப்போது அதிமுக என்ன பிரதானமாக நினைக்கும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது என்கிற சிந்தனையோடு தான் அதிமுக களமாட வேண்டும். அதுதான் நியாயமானதாகவும் இருக்கும். அதே எண்ணத்தோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும். அப்ப அதிமுக தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது, அவர்கள் தேர்தலில் களமாடக்கூடாது, இனி எந்த தேர்தலிலும் அவர் களமாடுவதற்குண்டான சக்தியை வழங்கிவிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப நீங்க நினைக்கக்கூடிய அந்த உண்மையாக இருந்துச்சுன்னா, அமித்ஷா எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார் என்று சொன்னால்
அப்போ அதிமுக வீக் ஆயிடுதா? அது உங்களுக்கு சாதகமான விஷயம் தானே? அதற்கு நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பாக என்னுடைய பொதுச் செயலாளரிடத்திலே பேசுவதற்குண்டான வாய்ப்பு எனக்கு அவர் வழங்கினார். அப்போ நான் பேசுகிற போது அவரை நான் முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டேன். யாரும் நம்மை அடிமைப்படுத்தி விட முடியாது. பேசுபவர்கள் பேசட்டும், தூற்றுபவர்கள் தூற்றட்டும், அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. எப்படி புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை நடத்தினாரோ, எப்படி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்தாரோ, அதுபோலத்தான் இயக்கம் எனக்கு பிரதானமானது. ஒன் டு ஒன் நான் சொல்றேன், இந்த இயக்கம் எனக்கு பிரதானமானது. இந்த இயக்கத்தை எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் விட்டு கொடுத்து விட மாட்டோம். ஒன்று, பிஜேபி உண்மையாகவே அப்படி நினைக்கிறதாவே வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார் த சேக் டிபேட் சேக் வச்சுக்கோமே, அது நியாயமானதுன்னு சொல்வேன் நான். ஏன்னா அவர்கள் இயக்கத்தை அவர்கள் வளர்க்க வேண்டும், அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும் என்று அவர்கள் இருக்கணும் எண்ணம். ஆனால் அது எங்களின் தோல் மீது சவாரி செய்து கொண்டு எங்களை அழித்து அவர்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அது விட மாட்டோம் சொல்றோம். சிம்பிள். அதுக்கு இங்க இடம் இல்லை. அதை பல இடங்களில் பத்திரிகை அண்ணாமலை டிடிவியை பார்க்குறாரு, அண்ணாமலை ஓபிஎஸ்ஸை பார்க்குறாரு. அவங்க என்டிஏல அன்புமணி அந்த தரப்பை அவங்க ஏற்கனவே அவங்க இதில் இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை ஃபோக்கல் பாயிண்ட்டாக ஏடிஎம்கே இருக்கும். பாய்ஸ் கார்டனுக்கு போவாங்க, இல்லை கோபாலபுரம் போய் சீட்டு கேட்பாங்க. ஒரு அணி அமைந்த உடனே இன்னொரு அணி அதை நோக்கி நகரும். ஆனால் திரு பழனிசாமி அவர்களை சந்தித்து வியூகங்களை பேசுவது வர்றதை விடவும் பிஜேபியை மையப்படுத்தி நகர்வுகள் வருதில்ல, அதனால அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இப்போ அண்ணாமலை யாரு? நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, இப்போ அண்ணாமலை ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் பிஜேபியில், அவ்வளோதான். அவர் யாரை வேணா போய் பார்க்கட்டுமே, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை இருக்குது? ஒன்று. அமித்ஷா சொல்லித்தான் போய் பார்த்தாருன்றாங்க. இல்லை, அவர் சொன்னாரா? அவரும் சொல்லலை, அமித்ஷாவும் சொல்லலை. ஒரு யூகங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் ஒரு யூகம் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதனால் அண்ணாமலை ஒரு பாஜகவினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினர். அவர் யாரை வேணாலும் போய் பார்க்கலாம். எவ்வளோ பேர் தொண்டர்கள் இருக்கிறாங்க, யாரை வேணாலும் போய் பார்த்துக்கிட்டோம். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் சொன்ன அதே அமித்ஷா கிட்ட நான் சொல்கிறேன். நான் எல்லாரும் ஒரு முகமாக அங்கே போய் நிற்கிறாங்கன்னு சொல்லிச்சுறாங்க. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் 2000 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் அதற்கு பிறகு அமைந்த 2024 ஆகஸ்ட் மாதம் எங்களுடைய இந்த கூட்டணி நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். அப்போ திரு அமித்ஷா சொன்னது, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் பாஜக தலைமையிலான கூட்டணி இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையினால் தான் பாஜக பயணிக்கிறது. இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே எங்களுடைய கூட்டணிக்கு தலைமை அஇஅதிமுக, அதற்கு எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்கிறார். இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி நீங்கள் சொன்னது போல எங்க ஒரு மையமாக கவர்மெண்ட் சொன்னார். புரியல, என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் சொன்னார். பொதுவான விஷயமா நான் திரும்ப நான் அதான் சொல்றேன். அப்ப ஏற்கனவே சொன்னது அப்ப வேணான்றீங்களா? அதை அவர் ஏற்கனவே சொன்னார்ல, அது இல்லைன்னு சொல்லிடுறீங்களா? சாதகமானதை மட்டும் ஏற்றுக்காதீங்கன்னு சொல்றேன் நான். ஏற்கனவே அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி பாஜக பயணம் செய்கிறது, முதலமைச்சர் வேட்பாளர் நண்பன். அதை தாண்டி எங்களுடைய பொதுச் செயலாளர் இல்லத்திற்கு வருகிறார், அங்கே இரவு உணவு அருந்துகிறார், அங்கே சில அரசியல் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? சுத்தமாக நம்ம ஒதுக்கிட்டாங்க, அவங்க தான் லீட் எடுக்கிறாங்க, நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலான, நான் இப்போ சொல்கிறேன் சார், கூடுதலான இடங்களில் நிற்கும், பெரும்பான்மையாக வெற்றி பெறும். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அமைச்சரவையை அண்ணன் எடப்பாடியார் முடிவு செய்வார். திரு கன்ஸ்டன்டைன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அமைச்சரவை அவர் முடிவு செய்ய போறாரா, அமித்ஷாவோட கன்சல்ட் பண்ற இடத்துக்கு வர்றாங்களா, அது அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் வழங்க போகிறாங்களா அப்படின்றது தேர்தலுக்கு பிறகு நிச்சயமா ஒத்துக்கிறேன். கன்ஸ்டன்டைன் அவர்கள் பேசின ஒரு ஆர்கியூமெண்ட் முதலமைச்சர் பேசினதிலிருந்து எடுத்து அவர் சொல்றது, தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து சென்றுடுவாங்க அப்படின்னு அவர் பிஜேபியை நோக்கி சொல்றாரு. அவர் ஏடிஎம்கேவை மையப்படுத்தி அந்த ஆர்கியூமெண்ட் இல்லை. இந்த பரப்புரையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, அதுதான் இப்போ பிஜேபியை வீழ்த்தக்கூடிய வேலையை நீங்க தான் செய்யணும். எங்க கூட்டணி கட்சி நாங்கள் உங்களை அதுக்குண்டான தேவை எங்களுக்கு இப்போ இல்லை. அது நான் அவர்களோட ஒன்றாக இணைந்து இந்த சிம்பிள் பிஜேபியை வளர்க்கிற வேலையை நீங்க பார்ப்பீங்க, தோக்கடிக்கிற வேலையை இவங்க பார்க்கணும். எங்களுக்கு அதுவும் தேவையில்லைன்ற நான் தோக்கடிக்க வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு வளர்க்க வேண்டிய வேலையும் எங்களுக்கு கிடையாது. பல இடங்களில் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அந்த சீட்டு ஜெயிக்க வைக்கிற நீங்க பாடுபடுவீங்களா? அதுதான் அதிமுக மாதிரி கிடையாது. அதிமுக முழுமையாக பாடுபடும், கூட்டணியை வெற்றி பெற செய்யும். பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார், பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரையிலே தேர்தலுக்கான கூட்டணி தான். தேர்தலில் எங்களுக்கு ஒத்த கருத்துடையவர்கள் நாங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். எங்களுக்கு மாற்று கருத்துடைய அந்த அணியை வீழ்த்துவது எங்களுடைய பிரதானமான நோக்கம். இந்த கூட்டணி அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். தேர்தல் முடிந்த பிறகு அந்தந்த இயக்கம் அவங்க வேலையை பார்க்க நீங்க போயிடலாம். ஓகே. ஆனால் இப்போ அப்படி திமுக அப்படி இல்லை. கொள்கை ஒரே கொள்கையுடைய கூட்டணின்னு சொல்றார் முதலமைச்சர். ஒரே கொள்கை எப்படி 10 கட்சிக்கு வர முடியும்? ஒரே எண்ணம் இருக்கலாம், தேர்தலினுடைய நோக்கம் இருக்கலாம், ஆனா கொள்கை எப்படி வந்துட முடியும்? தேர்தலுக்கான நோக்கம் ஒன்னா இருக்கலாம், 10 கட்சி சேரலாம், அது ஒரே நோக்கமாக இருக்கலாம். ஆனால் ஒரே கொள்கை எப்படி ஒரு 12 கட்சிக்கு வர முடியும்? அப்படி வர முடியாது. இதுல பாபு முருகவேல் சொன்னதுல 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், மற்ற விருந்தினர்கள்ட்ட நீங்க போறதுனால. அதிமுக பிஜேபி, அதில் அதிமுக பலவீனம் அடைவது என்பதால் உங்களுக்கு என்ன அக்கறை என்று கேட்டால், திமுக என்கிற
ரெண்டாவது இடத்தில் அதிமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு என்பது திராவிட சித்தாந்தத்திற்குள் இருக்கிறது. இதுவரைக்கும் பாஜகவினுடைய பேக் ஹிஸ்டரி, இதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுலாம் எப்படி இருந்திருக்குன்னா, கர்நாடகாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், கூட்டணி வைத்த கட்சிகளையே விழுங்கிவிட்டு தான் பாஜக நிற்கிறது. அப்படி பார்க்கிற போது அதிமுக பலவீனம் அடையுமே என்றால் இந்த மண்ணுக்கு எதிரான, இந்த மக்களுக்கு எதிரான, இந்த மொழிக்கு எதிரான வடவர்களின் ஆதிக்கம் இங்கு வந்துவிடக்கூடாது என்று தமிழக மக்களின் மீதான அக்கறை தான் எங்களுடைய அக்கறை. ஒன்று. இரண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் மேடம் திருமதி விஜயதாரணி, நீங்க குறுக்கிட நீங்க அதாவது நேற்றைய தினம் நடந்த மீட்டிங், தந்தை மகனை பாராட்டுவதும் மகன் தந்தையை பாராட்டுவதும், இளைஞர்கள் எல்லாம் எங்களுக்காக வேலை பாருங்க, எங்கள் குடும்பம் சேமமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மெசேஜ் தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுது. அப்படி உண்மையாகவே தமிழ்நாடு மேலே அக்கறை இருந்திருந்தால் இந்த இளைஞர்கள் அத்தனை இளைஞர்கள் அணி மீட்டிங் தான் நடத்தினாங்க திருவண்ணாமலையில். உண்மையாகவே அந்த இளைஞர்கள் மேலெல்லாம் அவங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா, தன் வீட்டுக்கு தன் குடும்பத்து தன் பிள்ளையே துணை முதலமைச்சர் ஆகாமல் அந்த இளைஞரில் ஒருத்தரை கூப்பிட்டு துணை முதலமைச்சர் ஆக்கியிருந்தார்னா உண்மையாகவே இந்த கட்சி ஜனநாயகத்துக்கான கட்சி, மக்களுக்கான கட்சி அப்படின்னு உண்மையாகவே நம்ம பாராட்டலாம். அது திமுகவே இல்லை, தன் குடும்பத்தை காப்பாற்றுகிற குடும்ப முன்னேற்ற கழகம் குமுக, தன் குமுகவாக தான் இருக்குது. ஆகையால் வெறும் அங்கே எனக்கு அந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக பார்த்ததெல்லாம் அப்பா பிள்ளை, பிள்ளை அப்பா, அவங்க மட்டும் அப்படியே பாராட்டிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஒரு குடும்ப சகஜமான ஒரு கலந்துரையாடல் மாதிரி தெரிஞ்சிச்சு. அங்கே சங்கிகள் அப்படின்னு சொல்லி அவங்க பாஜகவை சங்கிகள் படை அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் விமர்சனம் பண்ணுறதுனால ஒரு கட்சியை மோசமாக மக்கள் நினைக்க மாட்டாங்க. இவங்களோட எதிரி பாஜக அப்படிங்கிறத நிலைநிறுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக பயணிக்கிறது. என்றைக்குமே அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கும், அது ஏற்றிருக்கு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், அதில் மாற்றுக்கத்தே கிடையாது. திரு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். அதே நேரம் பாஜக தன்னுடைய செயல்பாடுகளை தெளிவாக அமைத்து கொண்டிருக்கு, தன்னுடைய கட்சியை வளர்க்கும். பாஜகவில் இப்படி எந்த குடும்பமும் பயணிக்கலை. தந்தை மகனோ மகன் தந்தையோ இந்த மாதிரி பயணமே அங்கே முதலமைச்சர் துணை முதலமைச்சர்ன்ட்டு எங்கேயுமே கிடையாது. இப்போ தலைவராக தேசிய தலைவராக வந்திருக்கிறவர் திரு நிதின் நெபின் அவர்கள். எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருவரை அவர்கள் தேசிய தலைவராக ஆக்கியிருக்காங்க. அப்படி பல்வேறு அவரே ஒரு வாரிசு அரசியல் தான் மேடம். உங்களுடைய தேசிய செயல் தலைவராக இருக்கிறாரு நிதின் நபீன். அவங்க அப்பா சின்ஹா பிஜேபியோட மூத்த தலைவர். இப்ப அவர் ஜெயிச்ச அந்த மாநிலத்தில் குஷ்வாகாவோட தேர்தலையே போட்டியிடாதவர் மந்திரியா இருக்கிறாரு. இப்ப பொறுப்புக்கு வர்றாருல அகில இந்திய பொறுப்பாளர், இந்திய தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் பியூஷ் கோயல். அவர் தந்தை பிஜேபிக்கு பொருளாளர், அவரும் பிஜேபிக்கு பொருளாளர். அவரு பிஜேபியோட வாரிசு அரசியல்ல வர்றவர் தான். இருக்கட்டும், அது எப்படி இருக்கட்டும்லாம். பியூஷ் கோயல் வாரிசு அரசியலா இல்லையா? நீங்க சொல்ற நிதின் நபீன் பிஜேபி காரோட மகனா இல்லையா? பிஜேபி தலைவரோட மகனா இல்லையா? கடைசி கட்ட காரியகர்த்தாவோட மகனா அவரு. அதாவது கீழே இருக்கிற எத்தனை பேர் வேணா அவங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி கொண்டு வரலாம். ஆனா முதலமைச்சர் தன் மகனையே துணை முதலமைச்சர் ஆக்குறது தான் வித்தியாசமான ஒரு கருத்து. அங்க ஒரு இளைஞரை கூப்பிட்டு ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கணும். அங்க இருக்கிற ஒரு இளைஞர், அவங்க இளைஞர் அணியில் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு இளைஞரை கூப்பிட்டு அவங்க ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த மேடையில் நீங்க பார்த்தா தந்தை மகனை பாராட்டுறதும் பாராட்டு விழா தான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு நடுவில் சங்கிகள் படையின் வேற பேசிக்கிறாங்க. இப்படி பாஜகவை அப்படிலாம் பேசுறாங்கன்னா நிச்சயமா அவங்க பலவீனமாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் தான் அர்த்தம். நல்ல மீனிங் தெளிவாக இருக்கு. அந்த அளவில் இன்னைக்கு பாஜகவை கண்டு அஞ்சுகிற இடத்துல பாஜக அவர்களை வைத்திருக்கிறது. திமுகவை அந்த கர்நாடகா பக்கத்து மாநில கர்நாடகால எடியூரப்பா மகன் விஜேந்திரா தான் பிஜேபியோட மாநில தலைவர். பிஜேபியில் இருக்கக்கூடிய வாரிசுகள் பட்டியல் சொன்னா ஒரு 10 டஜன் சொல்லலாம். நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்க எடுத்தாலே 2 டஜனை சொல்லலாம். இன்னைக்கு தலைப்புக்கு வாங்க, எந்த படையும் அழைத்து வந்தாலும் நாங்க வீழ்த்துவோம்னு சொல்றாரு. இன்னொன்று, உங்களை ஜெயிச்சு காட்டுவோம் முதலமைச்சர் சூளுரைக்கிறார். அதை தாண்டி இன்னொன்னு திரு நயனார் நாகேந்திரன் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு, 2029 தான் நம்ம இலக்கு, அதற்கான முயற்சி தான் 2026. அதிமுகவை விட இந்த கூட்டணியை வலுவாக்குறது, புரிஞ்சவங்களை ஒண்ணு சேர்க்கறதுல
அமித்ஷா அதிக ஆர்வம் காட்டாரா, பிஜேபி அதிக ஆர்வம் காட்டுகிறதான ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதுக்கு உங்க பதில்? அதாவது இன்னைக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பயணம் என்பது நீங்கள் வந்து பிற கட்சிகளில் தந்தை மகன் அப்படின்னு முதல்ல நீங்கள் சொன்னீங்க, நிறைய பலர் இருக்காங்க அப்படிலாம் சொன்னீங்க. ஆனால் தேசிய கட்சி காங்கிரஸ் போன்ற இல்லை காங்கிரஸ் கட்சியும் இந்த குடும்ப இருந்துட்டு தான் இருக்குது. தலைமையில் இருக்கிறவங்க குடும்பக்காரங்க தான் இருக்க முடியும். அதே மாதிரி திமுகலையும் குடும்பக்காரங்க தான் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும். அந்த குடும்பத்தை தாண்டி அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் இருக்கு. அத மாதிரி ஆனா ஆதிக்கம் செலுத்துவது காந்தி ஃபேமிலி தான், வேற யாரும் கிடையாது அங்க. அது உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி கட்சிக்கு அவர்தான் தலைவர். சப்ஜெக்ட் வாங்க. வெறும் தலைவர் பதவியை சும்மா பதவி எழுதி போட்டுக்கலாமே தவிர ஒன்றும் செய்ய முடியாது. காந்தி ஃபேமிலியை கன்சல்ட் பண்ணாம, ராகுல் காந்தியை கேட்காம எதுவுமே பண்ண முடியாது அங்க. அதாவது நம்ம தெரிந்த உண்மையை நட்டா அப்படித்தானா? வெறும் தலைமை பதவியில தான் இருக்கிறார். அவசியம் இல்ல. இங்க நயினார் நாகேந்திரன் வெறும் தலைமை தானா? அங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சேர்ந்த அமைப்பு பொதுச்செயலாளர் கட்சி நடத்துவாங்க, தலைவர்கள் பொம்மை அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படி கிடையாது. அதாவது ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி இருக்காங்க, ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி நடத்துவாங்க. அது வந்து ஒரு பொறுப்பு, வழங்கப்பட்ட பொறுப்பு. ஆர்கனைசேஷன் அவங்க தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா கட்சிகள்லயும் ஆர்கனைசேஷன் பார்க்குறவங்க தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்ல அந்த மாதிரி கிடையாது. டிசைடிங் ஃபேக்டர் அவங்க கிடையாது. அவங்க வந்து ஃபேமிலி மட்டும்தான், ஒரு ஃபேமிலி தான், ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மட்டும்தான் டிசைட் பண்ணும் இந்த கட்சிகளில். அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. நான் அதை பற்றி நிறைய சொல்லிட்டோம். ஆனால் அதே நேரம் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஓப்பனாக ரொம்ப தலைமையில் இருக்கிறது தான் பளிச்சுன்னு தெரியும். கீழே இருக்கிறதுலாம் பெரிய வாரிசு அரசியலாக பார்க்கப்படாது. நிறைய கட்சிகள்ல வாரிசுகள் வருவாங்க, அது பெருசா பார்க்கப்படாது. யார் வேணுமானாலும் வரலாம்னா நட்டாவோட டென்யூர் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. ஒரு கட்சி இந்தியாவிலேயே பெரிய கட்சின்னு சொல்றீங்க, அந்த கட்சிக்கு பல கோடி பேர் உறுப்பினராக இருக்கிற ஒரு கட்சிக்கு ஒரு தலைவரை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால முடியல. ஒரு வருஷம் ஆச்சு. நட்டாவுக்கு அவர் வந்து அடிஷனல் சார்ஜ் மாதிரி தான் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், 2 times எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஆல்ரெடி அது ப்ரொவைடட் தான். அதனால தலைவரை கண்டுபிடிக்க முடியல அவங்களால. கொண்டு வராங்க. ஆக்சுவலா கிடையாது, கண்டுபிடிக்காமலாம் கிடையாது. 2 டென்யூர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாம் நேத்தானே அறிவிச்சிருக்காங்க ஒருத்தர் செயல் தலைவர்னு. முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவராவது 1 year தான் எக்ஸ்டென்ஷன்ல இருந்தாரு திரு நட்டா அவர்கள். ஆனா நிறைய பேர் காங்கிரஸ்ல ரீஎலெக்ட் பண்ணலாமே, ரீஎலெக்ட் பண்ணி தானே 2 டைம் இருக்காங்க. 2 டேர்ம் இருந்திருக்காங்க. 2 டேர்ம் ரீஎலெக்ட் பண்ணாலும் இது பாதி டென்யூர்லயே இன்னொரு கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் நடந்திருக்கு. ஆகையால இப்ப வந்து இவங்க விமர்சனம் எல்லாமே பாஜக மேலதான் முன்வைக்கிறாங்க. பாஜகவை கண்டு இத்தனை பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ பாஜகவை கண்டு பயப்படுறாங்கன்னா மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும். அதனால இவங்களுக்கு நிறைய சுமைகள், கெட்ட சுமை நிறைய வச்சுக்கிட்டாங்க. அந்த சுமைகள் எல்லாம் தவறு செய்து நிறைய தவறுகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால அந்த சுமைகள்னால தான் அவங்களுக்கு பயம் இருக்கிறது. அந்த பயம் இருக்குன்னா தான் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள். அமைச்சர்கள் மேல அந்த சுமை இல்லையா? ஏடிஎம்கேல வந்து பியூஷ் கோயலோட போய் பேச்சு நடத்த போறாங்களே, அவங்க மேல எந்த வழக்குமே இல்லையா? பியூஷ் கோயல் போய் பேச்சு நடத்த போறாரு, அது பிஎம்கேவா இருக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாம், டிடிவி தினகரன் இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க மேலதான் அந்த சுமை எதுவுமே இல்லையா? வழக்கு எதுவுமே இல்லையா? இடி கேஸ், சிபிஐ கேஸ், ஐடி கேஸ் இது எதுவுமே பெண்டிங் இல்லையா அவங்க மேல? ஒன்றும் எனக்கு இருக்கிறதா தெரியல. இப்போ நடந்துட்டு இருக்கிற கேசஸ் எல்லாம் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் மேலே தான் நடந்துட்டு இருக்கிற கேசஸ். ஓப்பனாக கோர்ட்டில் இருக்கிற சார்ஜ் ஷீட்டான கேசஸ் எல்லாம் தான் எனக்கு தெரியும். அந்த வகையில் வந்து அதிமுக நபர்கள் மேலே கேசஸ் எதுவும் பெருசா 5 வருஷத்துல ஏடிஎம்கே பீரியட்லயே அந்த பீரியட்லயே செக்ரட்டரியேட்ல ஐடி ரைட் நடந்தது, இடி ரைட் நடந்தது. அதே பீரியட்ல வந்து விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீட்டில் தொடங்கி பல முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் ரைட் நடந்தது. இதெல்லாம் நிறைய பட்டியல் இருக்கு. அதை நான் உங்களுக்கு வேணா நான் நினைவு விட்டுறேன். அதற்கு பிறகு போடப்பட்ட டிவிஎஸ் கேஸ் அந்த மாதிரி அந்த வழக்குகள் காங்கிரஸ் பீரியட்லேயும் தான் எவ்வளோ வழக்குகள் இருந்துச்சு. இடி ரைடு, ஐடி ரைடு மாடியில் நடத்திட்டு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க காங்கிரஸ். அதுவும் தான் திமுகவோட. இது இந்த வரலாறும் தான் இருக்கு. ஆகையால நாம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் இவர்கள் அஞ்சுவது பாஜகவை கண்டு, அதிமுக கூட்டணியை கண்டு அஞ்சுகிறார்கள். அதனால வாய்ப்பு பெற்றுகிறார்கள். அதுதான் நடக்குது. வளர்ச்சி பாதை இந்த தேர்தல். ஓகே மேடம், ஓகே. இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று ஒரு சித்தாந்த போர்
அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி நகர்த்தப்படுதா? தமிழ்நாட்டு தேர்தல் 2026 எல்லோருக்கும் முக்கியமான ஒரு தேர்தல். திமுகவுக்கு முக்கியமான தேர்தல், அதிமுகவுக்கு முக்கியம், பிஜேபிக்கு முக்கியம், புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு முக்கியம், எல்லோருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று. அதிகாரத்தை யார், அந்த முதலமைச்சர் நாற்காலில் யார் உட்காருவது, எந்த கட்சிக்கு அதிகாரம் அப்படின்றத தாண்டி எந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் அரியணையில் ஏறிவிடக்கூடாது அப்படின்றதற்கான தேர்தலாக மாறுதா? முதலமைச்சர் அப்படித்தான் பார்க்கிறாரு. இந்த தேர்தல் இல்லை, எந்த தேர்தலும் அப்படித்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படும். தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் மொழி உரிமைக்கும் மாநில சுயாட்சிக்கும் சமூக நீதிக்கும் எந்த கட்சி வலுவாக குரல் எழுப்புகிறதோ, அதை எந்த கட்சி வலுவாக பிடித்து கொள்கிறதோ அந்த கட்சியை தேர்ந்தெடுப்பது என்பதுதான் மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால்தான் 3 முறை பாஜகவை நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஒரு முறை அதிமுக கூட்டணிக்கு மொத்தமாக வாக்கு போட்டார்கள், 2 முறை திமுக கூட்டணிக்கு மொத்தமாக வாக்கு போட்டார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவுக்கு போட மறுக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு வாக்காளர்களே தமிழ்நாட்டு களத்தை சித்தாந்த அடிப்படையில் தான் பார்க்கிறார்கள். பாஜக வெறுமனே ஒரு கட்சியா இருந்தா, எந்த சித்தாந்த பின்புலம் இல்லாமல் இருந்தா, அது எல்லா கட்சிகளையும் போல ஒரு கட்சின்னா அதுக்கும் ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களே இப்படி முற்றாக நிராகரிக்கிறார்கள் அப்படின்னா அதனுடைய சித்தாந்தத்தை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு நேர் எதிர் சித்தாந்தம் கொண்டவர்கள் யார் வலுவாக அந்தந்த தேர்தல்களை சந்திக்கிறார்களோ அவர்கள் பக்கம் மக்கள் திரும்புகிறார்கள். 2014 ஜெயலலிதா அம்மா உட்காந்துட்டு மோடியா லேடியா அப்படின்னு ஒரு வார டிக்ளேர் பண்ணாங்க, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. 2019 முதலமைச்சர் ஒரு அணியை கட்டி மிகப்பெரிய அளவுக்கு பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தினார். திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்தாங்க. 2024 அதே போக்கை அவர் தொடர்ந்தார். திமுக கூட்டணிக்கு மக்கள் திரும்பவும் வாக்களித்தாங்க. ஆனால் ஒருபோதும் பாஜகவை மக்கள் தேர்ந்தெடுக்கல. அப்போ இது சித்தாந்த அடிப்படையில் தானே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்கிறாங்கிறதுக்கான சான்று. அப்போ இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் பார்க்கிறார்கள். இங்கே ஒரு நல்லிணக்கம் கெட்டு போகக்கூடாது, இங்கே உள்ள வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது, கல்வியில் நம்ம முன்னேறி இருக்கோம், இன்னும் முன்னேறணும், அதை நோக்கி பயணிக்கணும். அதற்கு இடையூறு செய்யக்கூடிய கட்சியை தேர்ந்தெடுத்தோம்னா மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்தித்து விடுவோங்கிற தெளிவு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ பீகாரில் இருந்து இவங்க இங்கே எடுத்துட்டு வர்றோங்கிறாங்க. எதை எடுத்துட்டு வருவாங்க? 24 விழுக்காடு உயர்கல்வி படிப்பு ஒரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு, அதை எடுத்துட்டு வருவாங்களா? இங்கே தான் 50 விழுக்காடு இருக்கு. எதை பீகார்ல இங்கே எடுத்துட்டு வருவாங்க? பீகார்ல இருந்து ஆல்ரெடி இங்கே தானே வர்றாங்க எல்லாரும். தொழில் வேலைகளுக்காக தொழிலாளர்கள் லட்சம் பேர் தமிழ்நாட்டில் தானே இறங்கி இருக்காங்க. இங்கே தானே குடும்பம் குட்டியோட இருக்காங்க, இங்கே தானே வேலை பார்க்குறாங்க. அந்த வாய்ப்புகளை தமிழ்நாடு தானே உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ பீகார்ல இருந்து என்ன மாடலை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வர போகிறீங்க, அதை சொல்லுங்க. பீகாருக்கு இங்கிருந்து எடுத்துட்டு போங்க. இங்கே நல்ல மாடல்லாம் இருக்கு. கல்வியில் முன்னேறி இருக்கோம், தொழிலில் முன்னேறி இருக்கிறோம், சமூக நல்லிணக்கத்தில் பின்னி பிணைந்து இருக்கிறோம். எவ்வளோதான் முட்டி மோதினாலும் சங்கிகளுக்கு இங்கே இடம் இல்லைங்கிறத திருப்பரங்குன்ற மக்கள் வரைக்கும் ஓங்கி உரத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தமிழ்நாட்டிலிருந்து பீகாருக்கு எடுத்துட்டு போங்க. பீகார்லேருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. எதில் இருக்கு? ஏதாவது ஒரு புள்ளி வர சொல்லுங்க, தமிழ்நாட்டை விட பீகார் முன்னேறி இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி வர சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சான்று சொல்லுங்க. அங்கிருந்து என்ன எடுத்துட்டு வர போறீங்க? என்ன இருக்கு? இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்கு 1000 செய்தி இருக்கு. பீகாருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டில இருந்து எடுத்துட்டு போகலாம். அவ்வளோ மாடல் இருக்கு, அவ்வளோ ரோல் மாடல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சீர்குலைப்பது என்பதுதான் பிஜேபியோட நோக்கம். ஏன்னா இங்கே அவங்க வளர்ச்சியை சொல்ல முடியாது. வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் பதில் இருக்காது. கல்வியை சொல்ல முடியாது. கல்வி நீ பொருந்துவியா இந்த கல்விக்குன்னு கேட்டால் பொருந்தாது பிஜேபி. முன்னேற்றத்தை சொல்ல முடியாது, சமூக நீதியை சொல்ல முடியாது. சும்மா 4 பேருக்கு ஒவ்வொரு சமூகத்திலேருந்து ஆளை பிடிச்சிட்டு பிரதமர், குடியரசுத் தலைவர் அப்படின்னு உச்ச பொறுப்பில் உட்கார வச்சுட்டு எல்லா முடிவையும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மேலாதிக்க சக்திகள் எடுப்பாங்க. அந்த முடிவுக்கு இவங்க கட்டுப்படுவாங்க அப்படிங்கிறது அந்த பார்ட்டியுடைய டிசைன். இப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லி இங்கே வருவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுறாங்க. அப்புறம் வழக்கம் போல வாரிசு அரசியல் அப்படின்னு திமுக மேலே ஒரு பிராண்ட் பண்ணாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பாருங்க, பிஜேபி கூட்டணி இப்போது அமைய போகிறதுன்னு சொல்லி அதில் எந்தெந்த கட்சியெல்லாம் சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அல்லது ஏற்கனவே அவர்கள் அமைந்து வைத்திருந்த கூட்டணியில் யார் யார் இடம்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தா, இப்போ பாமக இடம்பெற வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது? அங்கே அப்பா மகன் இல்லையா? அங்கே குடும்ப ஆதிக்கம் இல்லையா? அங்கே வாரிசு அரசியல் இல்லையா? இப்போ தேமுதிக இடம்பெற வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது? அங்கே ஒரு குடும்ப முடிவெடுக்க இல்லையா? அங்கே கேப்டனுக்கு பிறகு அவருடைய மனைவி, மகன், மச்சினன் என்கிற அந்த குடும்ப அரசியல் அங்கே இல்லையா? அவங்க முடிவெடுக்க இல்லையா? ஒரு கடைக்கோடி தொண்டனாங்க முடிவெடுக்கிறான். யார் முடிவெடுக்கிறா? புதிய தமிழகம் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அங்கே என்ன நடக்குது? அந்த தந்தை மகன் தானே கட்சியை நடத்துறாங்க, எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. பாரிவேந்தர் கட்சி இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அங்கே என்ன நடக்குது? தந்தை மகன் தானே எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. அங்கே அடிமட்ட தொண்டனை முடிவு எடுக்கிறாங்க, அல்லது சீட்டை பிரித்து அடிமட்ட தொண்டனுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆளுக்கு ஒரு சீட்டை அப்பாவும் மகனும் பிரிச்சுக்க போகிறாங்க. எந்த கட்சியை சொல்வீங்க? ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. அவர் யாரு? எங்கிருந்து வந்தவர்? யாருடைய மகன் அவர்? உங்கள் கூட்டணியில் யார் தான் இருக்கா?
இருக்கிற எல்லாருமே அல்லது இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய டிடிவியை பாருங்க. அவர் யாரு? வானத்திலிருந்து பொத்துட்டு வந்து விழுந்தவரா? எங்கிருந்து வந்தவர்? சசிகலாவுடைய அக்கா பையன் தானே. அப்போ சசிகலா அரசியல் இருக்காங்க, அவர் வழியா வந்து அந்த அரசியலில் வந்து கட்சியில் இடம் பிடித்து இன்னைக்கு ஒரு கட்சி நடத்தக்கூடியவர் தானே. யாரு தான் மிஞ்சினா பாஜக அமைக்க போகிற கூட்டணியில் ஒருத்தர் சொல்லுங்க. ஓபிஎஸ் இடம்பெற வாய்ப்பு இருக்கு, அவரும் அவர் பையனும் தான் அந்த எல்லா முடியும் எடுக்க போறாங்க. அப்போ ஒரு கூட்டணி அமைக்க போகிற நீங்கள் திமுகவை பார்த்து, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பார்த்து கை நீட்டுவது, கேள்வி பேசுவது, கேள்வி எழுப்புவதுல ஏதாவது பொருள் இருக்கா? அப்புறம் ஊழல்னு சொன்னீங்க. வாரிசு அரசியல் அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்பட்டு, அதிகம் விமர்சிக்கப்பட்டு, அதிகம் பேசப்பட்டு, அதிகம் விவாதிக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அதில் நம்ம ரொம்ப நேரத்தில் நம்ம விரயம் பண்ண வேணாம். ஒரு பாயிண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். நீங்க வந்து பீகாரை பார்த்து தமிழ்நாடு கட்டுக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு நீங்க பிஜேபி ஆஸ்பெக்ட்ல இருந்து சொல்றீங்க. திரு பாபு முருகவேல் சொல்லக்கூடிய கருத்தும், விஜயதாரணி அவர்கள் சொன்ன கருத்தும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அதிமுக தலைமையில் ஒரு தேர்தலை தமிழ்நாட்டில் நாங்கள் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானால் அதிமுக ஆட்சி வெர்சஸ் டிஎம்கே ஆட்சி, அதிமுகவுடைய கொள்கைகள் வெர்சஸ் டிஎம்கேவோட கொள்கைகள், இதை ஒப்பிட்டு பேசுவதும் இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம்னு ஒப்பிடுறது தானே சரியா இருக்கும். மாறாக தமிழ்நாட்டை முன்னோக்கி எடுத்து போறவங்களா பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய சித்தாந்தமான்னு வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ல என்ன பாயிண்ட் இருக்கு? அதாவது பிஜேபியை பார்த்து திமுகவுக்கு அச்சம், அதனால வந்து பயந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சாங்க. அச்சப்படுகிறவர்கள் சரண்டர் தானே ஆவாங்க, எதிர்த்து எப்படி நிற்பாங்க? என்ன லாஜிக் இருக்கு இந்த ஆர்கியூமெண்ட்ல? உண்மையிலே பிஜேபியை பார்த்து திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் அச்சம் இருக்கிறது என்றால், பயம் இருக்கிறது என்றால் சரண்டர் ஆவாங்க. அதிமுகவுக்கு பிஜேபி பார்த்து அச்சம் இருக்குது, அதனால் சரண்டர் ஆகுது. சரி, அப்ப வந்து கூட்டணி பாருங்க. இப்போ பிஜேபியை எதிர்த்து நிற்கக்கூடிய திமுக அணி எதுலையாவது உள்ள சமரசமாயிருக்கா? பிஜேபி கட்சியோட தமிழ்நாட்டின் கோர் பாயிண்ட்ல நின்று ஃபைட் பண்றோமே தவிர எங்கேயுமே சமரசமாகல. ஆனா அதிமுக தலைமையில் தானே பிஜேபி அதற்கு கட்சி தானே, அதிமுக தானே எல்லா முடிவும் எடுக்க போகுது. அதிமுக முன்னேற்ற தேர்தலில் சந்திக்க போறாங்க. அப்புறம் பிஜேபின்னு சொல்றதுல என்ன பொருள் இருக்கு அப்படின்னு கேட்டா, அதிமுகவை முன்னிறுத்தி பிஜேபியின் கொள்கைகளை தான் அவர்கள் அமல்படுத்துவார்கள். ஏதாவது ஒன்றுல அதிமுக பிஜேபி அணியில் இருக்கும் போதும் சரி, இப்பவும் சரி, அதிமுகவின் குரல் எடுபட்டு பிஜேபி நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது ஒன்று சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு முன்வைக்கக்கூடிய கோட்பாடை பல அம்சங்கள்ல ராகுல் காந்தி வெளிப்படுத்துறார். அகில இந்திய அளவில் இந்தி திணிப்பை கூட எதிர்க்கிறார். இந்தி பெல்ட்டில் வந்து ஓட்டு வாங்க வேண்டியவர், அந்த தேவை உள்ளவர் இந்தி திணிப்பை எதிர்க்கிறார், ஆங்கிலத்தை முன்னிறுத்துறார். சமூக நீதி அடிப்படையில் இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய முழக்கத்தை ஏத்துக்கிறார். அதுபோல இந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு விஷயங்களை கூட்டணி கட்சிகள் நாங்கள் ஏற்காமல் எதிர்த்த போது இந்த முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் கருத்தை உள்வாங்கி கொண்டு வந்த சட்டங்களை திரும்ப பெற்றிருக்கிறார். தொழிலாளர் சட்டத்தை திருத்தினாரு, திரும்ப பெற்றார் எங்களுடைய எதிர்ப்புக்காக. பல்கலைக்கழக மசோதாவை திரும்ப பெற்றிருக்காங்க எங்களுடைய எதிர்ப்புக்காக. அப்போ கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறோம், மாற்று கருத்து வைக்கிறோம், இங்கே ஏற்கப்படுகிறது அந்த கருத்து. ஒன்னு சொல்லுங்க, அதிமுகவின் கருத்து இது, பிஜேபி அதை ஏற்கல, ஆனாலும் அதிமுக வலியுறுத்தியதால் பிஜேபி ஏற்றுக்கொண்டது, பின்வாங்கியதுன்னு ஒன்னு சொல்லுங்க. அதிமுக எல்லாவற்றுக்கும் சரண்டர் ஆனது. ஜிஎஸ்டியை ஏற்க மாட்டேன் என்று சொன்னார் அம்மையார், அவர் மறைந்த பிறகு அதிமுக ஏற்றுக்கொண்டது அந்த அரசு. உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்க மாட்டேன் என்று சொன்னார், உதயமின் திட்டத்தை ஏற்க மாட்டேன் என்று சொன்னார், நீட்டுக்கு விலக்கு வாங்கினார். இதெல்லாம் எப்ப மாறுச்சு? வேளாண் சட்டத்தை போய் ஆதரிச்சது அதிமுக. எந்த சட்டத்தை ஆதரிக்கல? 370 பிரிவு நீக்க ஆதரித்தது. எல்லாவற்றுக்கும் ஆதரவு. டெல்லி மாநில அரசுடைய அதிகார பறிப்புக்கு ஆதரவு. தொடர்ந்து எதையாவது ஒன்றை பிஜேபியில எதிர்த்தாங்க அல்லது இவங்க சொல்ல கேட்டு பிஜேபி அதை மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. வேளாண் குடிமக்களின் போராட்டத்துக்கு பணிந்து பிஜேபி அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது. பிஜேபியே திரும்ப பெற்றுவிட்ட ஒன்ன அதுல என்ன தப்பு இருக்கு, அந்த சட்டத்தில் என்ன தப்பு இருக்குன்னு போன வாரம் கூட மல்லு கட்டுறாரு, முட்டு கொடுக்கிறாரு எடப்பாடி. அதாவது பிஜேபியே திரும்ப வாங்கின ஒண்ணுக்காக இவர் வலிஞ்சிட்டு பேசிட்டு இருக்காரு. இதுதான் அதிமுக நிலைமையா இருக்கு. இவரெல்லாம் சொல்லணும், இந்த சட்டத்தை கொண்டு வராதீங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்ல வேண்டியவர் அவங்களே திரும்ப பெற்ற ஒண்ணுக்காக வந்து மூச்சு முட்டை பேசிக்கிட்டு இருக்காருன்னா எந்த இடத்துக்கு அதிமுக போயிருச்சு? அப்போ ஆட்சி ரீதியில் அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டார்கள், கையெழுத்து போட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், பணிந்து போனார்கள். கட்சி ரீதியில பாருங்க, கட்சி ரீதியில பிஜேபி என்ன நினைக்கிறது அதுதான் 8 ஆண்டுகளாக மேலாக அதிமுக நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக பொதுக்குழு சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாச்சு, பொதுச் செயலாளராக தொடர முடியல. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி அவங்களை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாச்சு, முதலமைச்சர் ஆக முடியல.
தர்மயுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ். அதிமுக பொதுக்குழு முடிவு செய்தால் எடுத்தாரு அந்த முடிவை. குருமூர்த்தி சொல்லி எடுத்தேன்னு அவரே சொல்றாரு. செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, அமித்ஷாவை பார்த்தாரு. அவங்க அழைச்சாங்க, இந்த அதிமுக உள்பிரச்சனைகள் குறித்து பேச கூப்பிட்டாங்க, நான் போனேன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. என்ன சார் வேலை அடுத்த கட்சியில் உங்களுக்கு? அப்போ அதிமுக முடிவு இப்போ யார் எடுத்திருக்கா பாருங்க. 8 வருஷமா இது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் பார்க்க முடியுமா? அவங்க கட்சி தலைமையை மீறி அந்த அம்மா இருக்கும்போது டெல்லியில போய் அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர் ஒருத்தர் போய் பார்க்க முடியுமா? பார்த்துட்டு வந்து அந்த கட்சியில் இருக்க முடியுமா? அல்லது அப்படி பார்த்ததுக்காக அந்த கட்சியில் ஒரு மாற்றம் வருமா? பிஜேபி நினைக்கிற மாற்றம் வருமா? அந்த கட்சி பொதுச் செயலாளர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்த பிறகு பிஜேபிக்கு அவரை பிடிக்கலன்னு சொன்ன உடனே பொதுச் செயலாளர் தொட முடியாதனால ஜெயலலிதா காலத்தில் வருமா? அந்த கட்சி எம்எல்ஏக்கள் இவர் தான் முதலமைச்சர்னு தேர்ந்தெடுத்த பிறகு பிஜேபிக்கு அவரை பிடிக்கலங்கிறதுக்காக அவர் முதலமைச்சராக முடியாத நிலைமை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வருமா? அப்போ வந்துச்சுல, இப்பவும் வந்துட்டு இருக்குல்ல. அப்போ அதிமுக பேனருக்கு நிறுத்துவாங்க, முடிய பிஜேபி ஆட்சியா இருக்கு. ஓகே, பிஜேபி அணிக்கு வந்து கொள்கையும் சித்தாந்தமும் அதிகாரமும் பிஜேபி இருக்கும், முகமூடியாக அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னிறுத்தப்படுவாங்கன்னு சொல்றீங்க. அதே உங்க நிறைவு பார்வையாளர் திரு பாபு முருகன் அதுக்கான எதிர்வினை அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணா அதை முற்றிலுமா நெரேட்டிவ் செட் பண்ணல, அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பில்லை. அதே போல் சகோதரர் ஷானவாஸ் வந்து அதிமுக யார் யார் இணைவாங்க, அவங்களோட குடும்ப ஆதிக்கங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பட்டியலிட்டார். இந்த கூட்டணி எங்களிடத்துல வந்த பிறகு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட வச்சுக்கிட்டாலும் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அஇஅதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லை, குடும்ப அரசியல் கிடையாது. ஆனால் திமுக கூட்டணியில் மதிமுகவை தவிர்த்து அங்கே குடும்ப அரசியல் தான். மதிமுகவை தவிர்த்து மீதம் இருக்கிற கட்சிகளில் அது போன்ற சித்தாந்தங்கள் இல்லை, அங்கே அந்த மாதிரி குடும்ப அரசியல் இல்லை. ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அந்த கட்சிக்கு குடும்ப அரசியல் இருக்கிறது. இது ஒன்று வித்தியாசம். இரண்டாவது, அதிமுக இதுவரை மத்திய அரசாங்கத்தில் எந்த விதத்திலும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை, 13 மாதத்தை தவிர்த்து. ஆனால் தமிழ்நாட்டு ஒரு துரோகம் என்று வருகிற போது ஆட்சியை கலைப்பதற்கு கூட தயங்காத இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாறாக ஐக்கிய குஜரால், சந்திரசேகர், PV நரசிம்மராவ், தேவகவுடா, மன்மோகன் சிங், வாஜ்பாய் இப்படி பல்வேறு கோணங்களில் பயணிக்கிற தலைவர்களோடு ஆட்சி அதிகாரத்திற்கு மட்டுமே சுகபோகத்திற்காக மட்டுமே பயணம் செய்து சந்திரசேகர் ஆட்சியில் திமுக அது இல்லை. இப்போ இது போன்ற எந்த விதமான வேறு திசைகளில் பயணக்கூடியவர்களோடு அதிகாரத்திற்காக பயணம் செய்தவர்கள் இவங்க. அந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்கள் இவர்கள். காவேரி பிரச்சனைக்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது வெற்றி வாகை சூடியதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய முழு வெற்றிக்கும் காரணம் எங்களுடைய இயக்கம் தான். அதை தாண்டி தமிழ்நாட்டை நாங்கள் பாஜகவோடு ஒத்துழைப்பு போனோம் என்று சொன்னதற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எந்த இடத்திலும் பாதிக்கப்படவில்லை. முழு முதல் கையெழுத்து நீட் தேர்வு விலக்கு என்று சொல்லி ஓட்டை கேட்டு நீங்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அது இன்று வரையிலே உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, இனிமேலும் செய்ய முடியாது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தகுதியாக எங்களுடைய எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது 7.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்து இன்றைக்கு ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எங்களுடைய சாதனை. நீங்கள் அந்த ஒரு சாதனை 7.5 10% மாற்றுங்களேன். ஒரு 2.5% உங்களால் கூட ஏற்ற முடியுதா? இல்லை இல்லையா? அதனால் ஒப்பீடு என்று வருகிற போது உங்களிடத்திலும் குறைகள் இருக்கிறது. ஆனால் உங்கள் குறைகளை மறைத்துவிட்டு எதிரணியில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் நீங்கள் பெரிதாக பூதாகரமாக காட்டிவிட்டு நாங்கள் யோக்கியமானவர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடாது. அதை தாண்டி மது ஒழிப்பு மாநாடு என்று சொல்லிவிட்டு தலைமை கோபித்துக் கொள்ளும் என்பதற்காக பெண்கள் உரிமை மாநாடு என்று மாற்றிக்கொண்டவர்கள் நாங்கள் அல்ல. அதனால் நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தம்பி பாபு முருகவேல் சொல்கிறப்போ நான் கேட்குறேன், 96 வந்து காங்கிரஸ் கூட இருந்துட்டு திரும்ப அப்புறம் 97 பிஜேபி கூட அதிமுக கூட்டணியில் இல்லையா? வாஜ்பாய் நரசிம்மராவும் ஒரே குடும்பமா, ஒரே தத்துவமா? ஆட்சி அதிகாரத்தில் தானே இருந்தீங்க 13 மாதம். தம்பித்துறை அண்ணன் சட்டத்துறை அமைச்சராக இருந்து இன்கம் டாக்ஸ் ரைட்டில் எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கும் திமுக ஆட்சியை கலைக்க சொன்னதுனால நான் கலைக்கலன்னு தானே பிஜேபி தலைவர்கள் சொன்னாங்க. அப்போ அரசியலில் எந்த இயக்கமும் தீண்டத்தகாத இயக்கம் அல்ல. ஆனால் எந்த இயக்கத்தின் கொள்கை அங்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதுதான் அங்கு நிஜம். திமுக கூட்டணியில் 5 ஆண்டுகள் இருந்தது பாஜக. 370 வந்துச்சா, காஷ்மீர் வந்துச்சா, அயோத்தி இஷ்யூ வந்துச்சா, மதக்கலவரம் வந்துச்சா, அத்தனையும் தடுத்து நிறுத்தி சமூக நல திட்டங்களை நிறுத்தியது திமுக. எனவே நண்பர்களாக கைகோர்க்கிற போது கூட எங்கள் கொள்கைகளை, எங்கள் கோட்பாடுகளை ஒரு தேசிய கட்சியை நிறைவேற்ற வைத்த பெருமை திமுகவிற்கு உண்டு, அதிமுகவிற்கு உண்டா? அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் சகோதரி கேட்டார்களே, இந்த பேச்சுக்களை, அதாவது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இதை இன்னைக்கு நேத்தா 40 வருஷமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நாட்டு மக்கள் கண்டிருக்காங்களா? நாட்டு மக்கள் எதுல தெளிவா இருக்காங்கன்னா, இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் உண்மையாக உழைக்கக்கூடிய தத்துவம் யார், தலைவர் யார்,
அது அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி, நான் கேட்குறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் கட்டுப்படவில்லை அப்படின்னா 2017 21 வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் எத்தனை நடந்திருக்கு? நீட்டை யார் கொண்டு வந்தா குணா? நான் கேட்குறேன். 2016 வரைக்கும் இங்கே நடக்கல. ஜெயலலிதா அம்மையார் அதிமுக ஆட்சியில் கூட ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் இங்கே நடக்கல. எப்படி 2017 எடப்பாடி வந்த பிறகு நடக்குது? அப்போ இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் எதிராட்டங்களை உங்களை வைத்துக் கொண்டு பாஜக நடைமுறைப்படுத்தும். அவர்களுடைய நோக்கம் RSS 1925 துவங்கிய போது இங்கு இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ஏறத்தாழ காவியை விரித்து முடித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் அது நடக்காத போது அது பக்கத்து மாநிலங்களிலும் இல்லாத சூழல் உருவாகிறது. அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், இந்திய அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தத்துவத்தை, அரசியல் தத்துவத்தை எதிர்க்கக்கூடிய முதுகெலும்புள்ள ஒரே மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை கண்டுதான் அமித்ஷா பயப்படுகிறார். போற இடங்களில் எல்லாம் பிரதமர் மோடி, அமித்ஷா பேசுகிற பேச்சுக்களில் எல்லாம் திமுகவை, தமிழ்நாட்டை என்று அவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணமே திமுக மீது அவர்கள் இருக்கிற பயன்தான். அவர்களால் வெல்ல முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அவர்களுடைய தத்துவத்திற்கும் கொள்கைக்கும் என்றைக்கும் அடிபணியாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தன்மானம் உள்ள தமிழர்கள் என்பதை மீண்டும் 26 திருமதி விஜயதாரணி சுருக்கமா நிறைவு பார்வை சொல்லுங்க. நிறைவு பார்வை. அதாவது திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு பற்றியும் திமுக பற்றியும் பேசுகிறாங்க, பயந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ இவங்க நேற்று பேசுனதெல்லாம் அப்போ பாஜகவை பயந்துட்டு பேசுகிறாங்கன்னு ஒத்துக்கிறாங்க இல்லையா? அதான் பயந்துட்டு தான் பேசுகிறாங்க, அவரே ஏற்றுக்கிறாரு. நன்றி. அந்த வகையில் இன்னைக்கு பாஜகவை கண்டு அஞ்சுகிற ஒரு திமுகவை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்களோட சொந்த செயல்பாடுகளில் நிறைய தவறு இருக்குது. இன்னைக்கு எவ்வளவோ நிதிகள் மத்தியிலிருந்து தமிழ்நாடுக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் மறைக்கிறாங்க மக்கள்கிட்ட. இன்னைக்கு எவ்வளோ திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு, பல திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடுக்கு கொடுத்தது கூட பிற மாநிலங்களுக்கெல்லாம் வழங்கின திட்டங்கள் இங்கே வழங்கிய போது அவையெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு திமுக அரசால். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு கரண்ட் பில் எகிரி போய் கிடக்குது, மக்களால் கட்ட முடியல. சொத்து வரி, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் மக்களை பாதிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் குறிப்பிட்ட சில பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்கல. அப்படி கொடுத்துட்டு 5000 ரூபாய் வரைக்கும் டாஸ்மாக்ல மூலமாக பிடிங்கிறாங்க. ஈவன் பாளையங்கோட்டையில் நேற்றைய தினம் சிறு பெண்கள், மாணவிகள் ஸ்கூலில், கவர்மெண்ட் அரசு பள்ளியில் மது அருந்துட்டு இன்னைக்கு அந்த டீச்சர்ஸ் அவங்க எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்னைக்கு மது கலாச்சாரம் குழந்தைகள் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பாலியல் வன்கொடுமை கல்லூரி மாணவர்கள்லேருந்து சிறு பள்ளி மாணவிகள் வரைக்கும் தப்பிக்க முடியாத அளவுக்கு பாலியல் வன்கொடுமையும் போதைப் பொருள் புழக்கமும் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? திரு குபேந்திரன், பியூஷ் கோயல் பெரிய வியூகத்தோட வரப்போறாரா? கண்டிப்பாக வருவார். இப்போ பொங்கல் விழாவே மோடி பங்கேற்பதாக இருக்குது புதுக்கோட்டையில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 90 நாட்கள் நான் சொன்னேன்ல, 90 நாட்கள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து வருவார்கள். என்ன ஒன்று, ஜல்லிக்கட்டில் இறங்கி மாடு பிடிக்கிறது கூட நடந்தாலும் நடக்கலாம், அல்லது அதுக்கு பதிலாக பாஜக பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் மோடி வந்தாரு, 7 முறை வந்தாரு, அமித்ஷா வந்தாரு, 9 சீட்டு ஜெயிச்சிருவோம்லாம் சொன்னாரு. அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு, ACS ஜெயிச்சிருவாரு, பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருவாரு, எல்லாரும் தான் சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலுடைய பார்வை வேறு, அதுக்கு வாக்களிக்கிற முறை வேறு. இந்த சட்டமன்றத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக வருவாங்க, வராம இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க விஜயதாரணி கூட சொன்னாங்கல்ல, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க மத்திய அரசு பாஜக. இப்போ தமிழ்நாடு அரசு இந்த நேரத்தில் நிச்சயமா தமிழுக்கு புகழார சொல்றாங்க. எய்ம்ஸ் கட்டித்தரத்துக்கு ஏதாவது டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க, தெரியாது. இல்லை வேற ஏதாவது நிலுவை மெட்ரோலுக்கு நிதி கேளுங்க, கொடுத்துருவாங்க, கிடையாது. தமிழை பத்தி பேசுவாங்க, தமிழுக்கு என்ன ஒண்ணா புகழாரம் சுட்டுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் சொல்லட்டுமா சார், ஒரே ஒரு பதில். எய்ம்ஸுக்கு இப்ப பாராளுமன்றத்தில் நேற்றைய முந்தைய தினம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 412 கோடி எய்ம்ஸுக்கு வழங்கப்பட்ட நிதி வர அக்டோபர் மாதம் எய்ம்ஸ் பணிகள் முடிவடைந்து திறக்கப்படும். கிட்டத்தட்ட 42% பணிகள் இப்ப முடிவடைந்திருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கு வந்தப்ப அடிக்கல் நாட்டினது மேடம். 2019 இந்தியாவிலேயே அது கூட அடிக்கல் நாட்டின எல்லாமே நிறைவேற்றிட்டாங்க. தமிழ்நாடு நிலம் ஆர்ஜிதம் பண்ணி கொடுத்தாங்க, ஏடிஎம்கே பீரியட்ல ஆர்ஜிதம் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் இல்லட்டார் ஆர்பி உதயகுமார், தப்பு இல்லன்ட்டார். இல்ல சார், அதாவது நில ஆர்ஜித பிரச்சனை
தொடர்ந்து இன்னும் இந்த அரசு வந்த பிறகு தொடர்ந்து இருந்தது. அதையும் Okay, ரிசால்வ் பண்ணி okay. அதுக்கப்புறம் தெற்குபேந்திரன். 412 கோடி அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. ஆமா, எய்ம்ஸுக்கு காசு கொடுத்துட்டாங்க. அடுத்த ரொம்ப நன்றி. எய்ம்ஸுக்கு பணம் கொடுத்ததுக்காக மத்திய அரசுக்கு நன்றி. தப்பு கிடையாது. ஆனால் நீங்க கூட்டணி பலப்படுத்துகிற முயற்சி தான் பார்க்கணும். திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. நீங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து கூட்டணி பலம் அப்படி மட்டும் எடுத்துக்க முடியாது. பாஜக வியூகம் என்ன, அதில் அதிமுக என்னெல்லாம் செய்ய போகுது, இப்போ பிரிந்து போனவர்களை ஒருவேளை என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் டிடி தினகரன் ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டு தேமுதிக உள்ளே வந்துடுது, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்ததுன்னா நிச்சயமாக இந்த அணியை திமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்கும். அதோட மாற்று கருத்தே கிடையாது. அது இப்போ இருக்கிறதுல ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே அன்புமணி, ஓபிஎஸ், டிடிவி அண்ட் மீதி இருக்கிற உதிரி கட்சிகள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்கனால ஏதாவது ஒரு இன்னும் சொல்ல போகிற பாருங்க, நான் இன்னும் பல ஜாதி கட்சிகளை ஒன்றிணைத்து லெட்டர்பட கட்சி ஜாதி கட்சிகள்லாம் வந்து பெரிய விசுவரம் எடுக்கும். அது 100 பேரா 500 பேரா 1000 பேரா 5000 பேரா ஒவ்வொரு தேர்தலையும் ஜாதி கட்சிகள் முளைக்கும், போஸ்டர் வரும், ஆதரவு தெரிவிப்பாங்க. ஜாதி கூட்டணி அப்படின்றத சாதிக்கும் கூட்டணிலாம் 2001 கலைஞர் ஒரு கூட்டணி போட்டாரு. டேக் ஆஃப் ஆகல. அரசியல் கூட்டணி தான் வெல்லும். ஜாதி கூட்டணி பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்ல வரேன். நீங்க அந்த கூட்டணி பாத்தீங்கன்னா வலிமையான கூட்டணி போல தோற்றமளிக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, ஒரு ரிமாண்டத்தை இந்த பக்கம் ஒரு கூட்டணி வலுவா இருந்தா அந்த பக்கமும் வலுவா இருக்கும்ன்றீங்க. வலுவான கூட்டணியா இருக்கும். அது நீங்க மேடை ஏறும்போது எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்புக்கு பாஜகவும் அதிமுக ஒரு ஆல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ட்ரைவாங்க. ஓகே, சோ நீங்க திமுக கூட்டணி பலம்ன்றீங்களா, பாருங்க அதுக்கு இணையாக்குன்னு காட்டுவாங்க. சோ இப்போ திமுக என்ன செய்ய போகுது, ஒருவேளை என்னுடைய ஒரு சந்தேகம், விஜய் வந்து 2026 அப்படி இலக்கு வைத்து அவர் வந்து களம் காண போகிறாரா, அல்லது விஜயும் பாஜக வளைக்க போகிறதா? இது வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசலாம், அல்லது வந்து இதுக்கு முடிவு வந்து தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார், திமுக அணியை வீழ்த்துவதா என்னுடைய நோக்கம், அதற்கு நான் எந்த சமரசமும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தான் ஒரு புதிய திட்டத்தை பாஜக வைக்க அதை விஜய் ஏற்றுக்கொண்டால் அப்போது 2 பக்கம் இருக்கிற அந்த அணியுடைய பலம் மாறக்கூடியது. ஒரு பக்கம் பலமாக இருக்கு போல தோற்றம் அளிக்கிறதுல அதை மாற்றக்கூடிய சக்தி பாஜக இருக்கிறது. அவங்க என்ன பிளே பண்ண போறாங்க பார்ப்போம். ஓகே, நன்றி. ஒண்ணே அதான் சகோதரி சொன்ன அந்த மினிஸ்டர் சொன்னது 2041 கோடியில எய்ம்ஸ்ல இதுவரைக்கும் 421 கோடி தான் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, விடுவிக்கப்பட்டது. இன்னும் 1600 கோடி அதான் அடுத்த அக்டோபருக்குள்ள கொடுத்துருவோம்னு மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. தம்பி கதிரானந்த் எம்பி கேட்டதற்கு நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.